அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் டு ஹேவ் வேர்ப். டு ஹேவ் வேர்பினுடைய நெகட்டிவ் ஃபார்ம்ஸ், அதாவது ஹேவ் வேர்ப் ஓன் வேர்பினுடைய நெகட்டிவ் ஃபார்ம்ஸ், எதிர்மறை வடிவங்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். உதாரணமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஐ ஹேவ் என்ற வசனத்தை பொறுத்தளவில் இந்த டூ என்ற சொல் அதனுள் ஒளிந்திருக்கின்றது. இந்த ஐ ஹேவ் என்ற வசனத்தை எடுத்துக்கொண்டால் இந்த டூ என்ற ஹெல்பிங் வேர்ப் அதனுள் ஒளிந்திருக்கின்றது. அது எப்பொழுது வெளிப்படும் என்றால் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ், எதிர்மறை வாக்கியங்களின் போதும், கொஸ்டின் ஃபார்ம்ஸ், வினாக்களை கேட்கின்ற போதும் இது வெளிப்படும். அப்போ பாருங்கள், ஐ ஹேவ் என்றால் நாம் கூறியிருந்தோம் டூ என்பது உள்ளுக்கு ஒளிந்திருக்கின்றது. ஆகவே நெகட்டிவ் நாங்கள் எதிர்மறையாக ஆக்கும் போது அந்த வசனத்தினை டூ என்பதோடு நாட் என்பதை சேர்த்தால் இல்லை என்ற கருத்து கூட வரும். அப்ப ஐ டூ நாட் ஹேவ், ஐ என்றால் நான், ஹேவ் என்றால் வைத்திருக்கிறேன், டூ நாட் என்றால் இல்லை என்ற கருத்து கூட வரும். அப்ப ஐ டூ நாட் ஹேவ் என்றால் நான் வைத்திருக்கவில்லை என்று கருத்துப்படும். அடுத்ததாக அது போலதான் இந்த ஐ ஹேவுக்குள்ள எப்படி டூ என்றது ஒளிந்திருக்கிறதோ அதே போன்றுதான் வி ஹேவ் என்றதுக்குள்ளேயும் டூ ஒளிந்திருக்கும், யூ ஹேவ் என்றதுக்குள்ளேயும் டூ ஒளிந்திருக்கும், தே ஹேவ் என்ப சொல் என்ற வசனத்திலும் டூ என்பது ஒளிந்திருக்கும். எனவே இப்ப ஐ ஹேவ் என்பதற்கு எப்படி ஐ டூ நாட் ஹேவ் என்று வருகின்றதோ அதே போன்று வி ஹேவ் என்ற வசனத்திற்கு நெகட்டிவ் எப்படி வரும் என்றால் வி ஹேவ் என்றால் நாங்கள் வைத்திருக்கிறோம், வி டூ நாட் ஹேவ் என்றால் நாங்கள் வைத்திருக்கவில்லை. யூ ஹேவ் என்றதுக்குள்ள டூ ஒளிந்திருக்குன்னு சொன்னோம். அப்ப நெகட்டிவ் எப்படி வரும்? யூ டூ நாட் ஹேவ் என்று வரும். அப்ப நீ அல்லது நீங்கள் வைத்திருக்கவில்லை. அடுத்ததாக தே ஹேவுக்குள்ள டூ ஒளிந்திருக்கும் என்று சொன்னோம். ஆகவே தே ஹேவ் என்ற வசனத்தை நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? தே டூ நாட் ஹேவ். தே ஹேவ் என்றால் அவர்கள் வைத்திருக்கிறார்கள், தே டூ நாட் ஹேவ் என்றால் அவர்கள் வைத்திருக்கவில்லை. அடுத்ததாக அப்ப இவ்வளவுமே ஐ வி யூ தே என்னுடைய நெகட்டிவ் ஃபார்ம்ஸ். அடுத்ததாக பாருங்கள், நாட் முக்கியமான ஒரு விடயத்தை அவதானியுங்கள். he does have என்றது சொல்தான் இந்த he has. உதாரணமாக he has என்பதை he has என்பதனுடைய முழுமையான விளக்கம் என்னவென்றால் he does have என்பதுதான். அதாவது have verb தான் அதனுடைய அடிப்படை என்று நாம் கூறியிருந்தோம். ஆகவே இந்த have என்பது இந்த does have என்ற இந்த haveம் doesம் சேர்ந்துதான் has. haveம் doesம் சேர்ந்த சொல்தான் இந்த has. ஆகவே he does have என்றது தான் he has. ஆகவே இதனது நெகட்டிவ் ஃபார்ம் இந்த he does have என்பதுதான் he has என்று கூறியிருந்தோம். ஆகவே இந்த he has னுடைய நெகட்டிவ் ஃபார்ம் எவ்வாறு வரும் என்றால் he இந்த does என்றது இருக்குதானே, அப்ப does நான் சொல்லியிருந்தேன் நெகட்டிவ் என்றால் not என்பதை சேர்க்க வேண்டும், இல்லை என்று சேர்க்க வேண்டும். அப்ப he has என்றால் அவன் வைத்திருக்கிறான், he does not have. அப்ப he does not have என்றால் அவன் வைத்திருக்கவில்லை. அதுபோன்று she does have தான் she has. she has என்பதை விரிவாக எழுதினால் she does have என்று வரும். ஆகவே இதனது நெகட்டிவ் எப்படி வர இருக்கின்றது?
she has என்றால் அவள் வைத்திருக்கிறாள். she does not have அவள் வைத்திருக்கவில்லை என்று வரும். அடுத்ததாக it does என்பது அதனை விரிவாக நாம் எழுதினால் it does have என்று வரும். அப்ப நெகட்டிவ் எப்படி வரும்? it does not have. it has என்றால் அது வைத்திருக்கிறது. it does not have என்றால் அது வைத்திருக்கவில்லை என்று வரும். ஆகவே இதுதான் இந்த to have verb-இனுடைய நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்.